நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவில் ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் பேச போகின்றோம். நிறைய பேர் நமது கடைக்கு போகும்பொழுது வணிக ஸ்தாபனங்களுக்கு போகும்பொழுதும் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். 786 என்ற எண்ணை எழுதி வைத்திருப்பார்கள். நிறைய முஸ்லீம் சகோதரர்களுடைய கடைக்கு போகும்பொழுது இந்த 786 என்ற எண்ணை எழுதி வைத்திருப்பார்கள். நிச்சயமாக இந்த 786 என்ற எண் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்கள், அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த 786 என்ற எண் நமது இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அது எல்லோருமே பயன்படுத்தி பயனடையலாம். அது எவ்வாறு பயன்படுத்தணும், அதற்கு அந்த 786 என்ற எண்ணுக்கு பின்னுள்ள ரகசியம் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைய பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்கள் 9 பேருமே நமது அன்றாட வாழ்வின் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய காரணகர்த்தாக்களாக விளங்குகின்றார்கள். இந்த நவ கிரகங்களுக்குரிய எண்களில் 786 எனும் இணைவு பெற்ற எண் மிகவும் விசேஷமான சக்தி வாய்ந்த எண்ணாகும். ஏன் இந்த எண் 786 எனும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற முறையை விரிவாக இன்றைய பதிவில் பார்க்கலாம். முதல்ல 7 என்ற எண் கேதுவிற்கு உரியது. ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய கேதுவிற்கு உரிய எண் 7 ஆகும். சிந்தனை செய்கின்ற ஆற்றலையும் மந்திர சக்தியுடைய ஆற்றலும் உண்டான எண்ணாக 7 இருக்கின்றது. ஒரு பொருளின் அடிப்படையை புரிந்து கொண்டு உலகத்தையும் பொருளாதாரத்தையும் கணக்கிடும் ஆற்றலை தரக்கூடிய எண் 7 ஆகும். விநாயக பெருமானின் எண் 7. விநாயக பெருமான் என்ன அப்படின்னு ஒரு மதத்துக்குள்ளே சுருக்கிடாமல் ஆதி மூலத்தின் அந்த பரம்பொருளின் எண் 7 அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். 7 என்ற எண் சக்தி வாய்ந்த எண்ணாக இருப்பதனால், முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணாக இருப்பதனால தான் சப்த ரிஷிகள், சப்த மாதாக்கள், சப்த கன்னிகள், சப்த சுரங்கள்னு முக்கியமான விஷயங்கள்லாம் 7 என்ற அடிப்படையில் வைத்திருக்கின்றோம். அதுக்கடுத்தாப்பில் 8 என்ற எண் சனிக்குரியது. ஸ்திரமாக நின்று சாதிக்கக்கூடிய திறன் கொண்ட சனி பகவானின் எண் 8. உழைப்பு, நியாயம், தர்மம், பொறுமை, நிதானம், தீர்க்கத்தை குறிக்கக்கூடிய எண் 8. ஒருவர் எவ்வளவு சொத்து சுகம், பட்டம், பதவி, கௌரவம் இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் அது அவருக்கு முழுமையான ஆயுள் வேண்டும். அந்த ஆயுளை தரக்கூடிய எண் 8. எண்களிலேயே முடிவில்லாத எண் 8. அதாவது எங்கு தொடங்குகிறோமோ அங்கு தொடங்கிய இடத்திற்கே வரக்கூடிய, திரும்ப நம்மை கொண்டு வரக்கூடிய எண் 8 ஆகும். அதாவது 8 என்ற எண்ணை எழுதினோம்னா எங்கே நம்ம ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் நம்ம முடிப்போம். இந்த ஆன்மா பரமாத்மாவை அடையும் வரை திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும் என்பதை குறிப்பதற்காகத்தான் 8 என்ற எண் ஆயுளுக்கான எண்ணாக பயன்படுத்தப்படுகிறது. தர்ம தேவதையை குறிக்கக்கூடிய எண் 8. அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்ட பைரவர்கள், அஷ்டமா சித்திகள், அஷ்டலட்சுமி, அஷ்ட வசுக்கள் அப்படிங்கிற எல்லா முக்கியமான விஷயங்களுமே இந்த 8 என்ற எண்ணிக்கையில் தான் நம்ம வைத்திருக்கின்றோம். இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் 8 எவ்வளோ முக்கியமான எண் என்று. சனிக்கிழமைக்குரிய எண் 8ஆக கருதப்படுகிறது. இந்த 8 என்ற எண் எல்லாருக்குமே அசுபமான எண்ணாக கருதப்படுகிறது. அப்படி இல்லை, துலா லக்னம், ரிஷப லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னத்துக்காரர்கள் துலா ராசி, ரிஷபராசி, மகர ராசி, கும்பராசி, அதாவது இந்த லக்னத்தில் ராசிகளில் பிறந்திருப்பவர்களுக்கு 8 என்ற எண் நல்ல விதமான பலன்களை தரும். அதுவும் முக்கியமான விஷயங்கள், ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறீங்க, இல்லை கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க. நல்ல செல்வ சேர்க்கை உண்டாகும், பெருகக்கூடிய நிலைகளை தரும். ஆக தங்கம் வாங்கினா கூட சனிக்கிழமையில் இந்த ராசிக்காரர்கள், இந்த லக்கணக்காரர்கள் வாங்கலாம், பெருகவே செய்யும், பயப்பட வேண்டியது இல்லை. அதுக்கடுத்தாப்புல 6 செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் இருப்பிடமாக விளங்கக்கூடிய சுக்கிரனின் ஆற்றல் பெற்ற எண் 6. இந்த 6 என்ற எண்ணை அழகு, வசீகரம், ஈர்ப்ப சக்தி, பேச்சு வசியம் தரக்கூடிய எண்ணாகும். தனத்தை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் ஈர்த்த தனத்தை நிறுத்தி வைக்க, தக்க வைக்கக்கூடிய, செல்வத்தை தக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த 6 என்ற எண்ணுக்கு உள்ளது. இந்த மகாலட்சுமிக்கு உகந்த எண் 6 ஆகும். செல்வத்தை குறிக்கக்கூடிய, தன ஈர்ப்பை குறிக்கக்கூடிய எண் 6. ஆக 7 என்ற எண் ஆதி மூலத்தையும் பரம்பொருளையும், 8 என்ற எண் தர்ம தேவதையையும், 6 என்ற எண் தன ஈர்ப்பையும் குறிக்கக்கூடியதனால தான் 7, 8, 6 என்ற எண் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த எண்ணை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த 7, 8, 6 என்ற முடியக்கூடிய ரூபா நோட்டில் வரக்கூடிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 7, 8, 6 என்று முடியக்கூடிய எண் கொண்ட நோட்டை எடுத்து வைத்துக்கொள்வது நல்லது. அது 10 ரூபாயோ, 20 ரூபாயோ, 50 ரூபாயோ, 100 ரூபாயோ, 200 ரூபாயோ, 500 ரூபாயோ, அது எவ்வளோ ரூபா நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 7, 8, 6 என்ற எண்ணிக்கையில் நம்பரில் முடியக்கூடிய நோட்டை வச்சுக்கோங்க. கிடைச்சதுன்னா அதை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நோட்டை என்ன செய்யணும்னா
தொழில் செய்யக்கூடிய இடங்கள் அல்லது பணம் போடக்கூடிய கல்லாப்பெட்டி அல்லது நகை வைக்கக்கூடிய வீட்டில் நகை வைக்கக்கூடிய பீரோ அல்லது மணி பர்ஸில் கூட அந்த 786 என்ற எண்ணை முடியக்கூடிய நோட்டை வச்சுக்கிட்டு முதல்ல அதுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அந்த இடங்களில் கொண்டு போய் வைக்கணும். எவ்வாறு பூஜை செய்வது அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாள்லையோ அல்லது வியாழக்கிழமை அன்றோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்றோ மாலை 5 மணிலேருந்து 8:20க்குள்ளே குபேர காலத்தில் அந்த ரூபா நோட்டுக்கு ஜவ்வாது அத்தரையிட்டு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து இந்த ரூபா நோட்டுக்கு திலகமிட்டு அவரவரது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்துவிட்டு, அப்படி இல்லைன்னா மாற்று மத சகோதரர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவரவர்களது தெய்வத்தை மனதார வழிபாடு செய்து இந்த ரூபா நோட்டை நான் சொன்ன மேற்சொன்ன இடங்களில், அதாவது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ கல்லாவிலையோ நகை வைக்கக்கூடிய பீரோவிலையோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடங்கள்லையோ அல்லது மணிப்பர்ஸ்லேயோ கூட வைத்து கொள்வது நல்லது. வாரம் வெள்ளிக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ அல்லது முடியக்கூடிய மாதத்தில் ஒரு நாளாவது வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இந்த ரூபா நோட்டை எடுத்து வச்சு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரூபா நோட்டுக்கு திலகமிட்டு அத்தரு ஜவ்வாதெல்லாம் வச்சு அந்த ரூபா நோட்டை பூஜை செய்து மறுபடியும் அதே இடத்துல திரும்ப கொண்டே வைக்கணும். பணம் புழங்கக்கூடிய இடங்களில் திரும்ப வைத்து பத்திரப்படுத்தி வருவது மிகச்சிறந்த பலனை தரும். நிச்சயமாக செல்வ சேர்க்கை ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த ஒரு தன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய 786 என்ற எண் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த எண்ணை பயன்படுத்தி எல்லா மத சகோதரர்களும் பயனடைய வேண்டும் என்ற காரணத்தினால தான் இன்றைய பதிவு போடப்பட்டுள்ளது. ஆக நம்பிக்கையோடு இது செய்து வரும் பொழுது நிச்சயமாக பலன் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், யாருக்கெல்லாம் இதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.